கூட்டிட்டு போகல, என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். உங்க அப்பா என்ன சும்மா வாடி போனாரு? இது வீடே இல்ல சுடுகாடு, நீ பொம்பளையே இல்ல ராட்சசின்னு என்ன சொல்லிட்டு போனார்ல, அதையும் சொல்லுடி, சொல்லு. அப்பா ஒண்ணும் சொல்லல. ஒண்ணும் இல்ல சார். நிலை ரோட்ல போறவனை ஸ்டாப் சொல்லி நிறுத்திட்டு இப்ப ஒண்ணு இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? வாட் ஆர் யூ ப்ராப்ளம்? டெல் மீ. உனக்கு நகை வாங்க போனப்ப பணம் காணாம போச்சுல, அத பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அதனால அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சரியான சண்டை. அம்மா அப்பாவை ரொம்ப கேவலமா பேசிட்டாங்க. அதனால அப்பா வீட்டு விட்டு கோச்சிட்டு போயிட்டாருக்கா. உங்க அப்பா என்ன சும்மா வாடி போனாரு? இது வீடே இல்ல சுடுகாடு, நீ பொம்பளையே இல்ல ராட்சசின்னு என்ன சொல்லிட்டு போனார்ல, அதையும் சொல்லுடி, சொல்லு. அப்பா ஒண்ணும் சொல்லல. அம்மா தான் அப்பாவை. இதுக்கு பேரு நேர்மை இல்லைங்க, கையாலாகத்தனம். உழைக்க தெரியாதவன் அர்த்தம். தோஷமுள்ள ஆம்பளையா இருந்தா உரைக்கும். ஆம்பளைனா சம்பாதிக்கிற சாமர்த்தியம் வேணும். சம்பாதிக்க தெரியாத ஆம்பளைங்க முகத்துல இருக்கிற மீசையும் இந்த வீடு குற்ற விளக்கமாறுல அதுவும் ஒண்ணுதான். பாவம் அப்பா, ஒரு சொல்லு கூட தாங்க மாட்டாரு. அவரு போய் இப்படி கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்டிருக்கியே. ஏண்டி எதடி கேட்க கூடாத கேள்வி? நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகி உனக்கு ஒரு பொண்ணு பிறந்து அதுக்கு கல்யாண வயசு வந்து சிறுக சிறுக சேர்த்து வச்ச பணத்தை நகை வாங்க எடுத்துட்டு போனா அத உன் உருப்படாத புருஷன் தொலைச்சிட்டு வந்து நின்னான்னு வச்சுக்கையே, அப்போ வழி இல்லாம உட்கார்ந்து இருக்கும் போது உனக்கு தெரியும். அவமானம் தாங்காம அப்பா ஏதாவது படிக்கிட்ட என்னமா பண்றது? ஏற்கனவே அந்த சோழி சாமியாரு ஏன் கல்யாணத்தால உன் தாலிக்கு ஆபத்துருன்னு வேற சொல்லிருக்காரு. அது உண்மையாக்குற மாதிரி இப்படி பண்ணிருக்கியே. அவன் கிடக்குறாண்டி போலி சாமியார். சோழி சாமியார் அவன், சோழி சாமியார் போலி சாமியாரடி. தட்சணையை தட்டுல வச்சதும் ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கான். அப்புறம் அப்பதானே கேக்குறவங்க எல்லாத்துக்குமே ஒரு பயம் வரும். அதுக்கு பயந்து தானே என்ன பரிகாரம் பண்ணலாம் இல்ல என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு காசு எடுத்துட்டு போய் அவனுக்கு கொடுப்பாங்க. தாலி காபத்து ஜாலி காபத்துன்னு அவன் சொல்றதெல்லாம் அப்படியே நம்பிடுறதா? அது விடுமா, எனக்கு இப்ப அப்பாவை நினைச்சு ரொம்ப பயமா இருக்கு. உங்க அப்பா அப்படியே குழந்தை பாரு. 6 மணி ஆனா வீட்டுக்குள்ள வந்து அடைஞ்சு கிடக்குற மனுஷன். பசி வந்த உடனே சோறு போட்டு வந்து நிக்க போறாரு பாரு. நீ போய் மூஞ்சி கைகால் கழுவிட்டு வா, நான் உனக்கு காஃபி போடுறேன். எல்லாத்தையும் நான் தானே செய்யணும். என்னடி நர்மதா இது? இப்ப நான் அப்பாவை எங்கன்னு போய் தேடுவேன்? நர்மதா, என்னக்கா? அப்பா நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ண வருதுடி. ஸ்விட்ச் ஆஃபா? ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வருதுடி. என்னக்கா, எங்க போயிருப்பாரு? பயமா இருக்குக்கா எனக்கு. திருடியாவது கொள்ளை அடிச்சாவது உன் தலையில பணத்தை கொண்டு வந்து கொட்டணும், அவ்வளவுதானே? அதுக்கெல்லாம் நிறைய மூளையும் வேணும், சாமர்த்தியமும் வேணும். உனக்கு தான் ரெண்டுமே கிடையாது. மூளை இருந்துச்சுன்னா நகை வாங்க கொண்டு போன பணத்தை இப்படி வெட்டி பஞ்சாயத்துக்கு போய் தொலைச்சிட்டு வந்துருப்பியா? ஆம்பளைனா சம்பாதிக்கிற சாமர்த்தியம் வேணும். சம்பாதிக்க தெரியாத ஆம்பளைங்க முகத்துல இருக்கிற மீசையும் இந்த வீடு குற்ற விளக்கமாறுல அதுவும் ஒண்ணுதான். என்னப்பா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்பா இல்ல, உங்களை நான் இவ்வளவு டல்லா பார்த்ததே இல்ல. என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா. நீங்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்றப்பவே ஏதோ இருக்குன்னு தெரியுதுப்பா. ஏன்பா, அமுதா தான் உங்க மகளா? நான் உங்க மக இல்லையா? என்ன விஷயம்னு சொல்லுங்கப்பா. என்னப்பா?
ஏன் அழுறீங்க? அம்மா, ஒரு பொம்பளை அழுதாள்னா அதுக்கு 1000 காரணம் இருக்குமா. ஆனால் ஒரு ஆம்பளை அழுதான்னா அதுக்கு காரணம் ஒரு பொம்பளை தான்மா. ஆதிபராசக்தி அவதாரம் எடுத்த மாதிரி அம்மா, அக்கா, தங்கச்சி, அத்தை, சித்தி, சம்சாரம்னு சகலமாக இருக்கிற அந்த பொம்பளைங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ பொண்டாட்டியாக இருக்கிறவ ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கிறத நினச்சாதாம்மா ரொம்ப வேதனையாக இருக்குது. அம்மா ஏதாவது சொல்லிட்டாங்களா? ஏதாவதா? என்னென்னமோ சொல்லிட்டாம்மா. சம்பாதிக்க துப்பில்லாத ஆம்பளை முகத்தில் இருக்கிற மீசையும் வீட்டில் இருக்கிற வழக்கமாக ஒன்றுன்னு சொல்லிட்டாம்மா. சூப்பர். குடும்பத்துக்குள்ள சின்ன விரிசல் ஏற்பட்டிருக்க, இதை பெரிய பிளவாக்கிட வேண்டியதுதான். பொண்டாட்டியும் என் 2 பிள்ளைங்களும் தான் என் உலகம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவன் மனசில் வேற என்னென்னவோ உலகமெல்லாம் இருக்குமா. எனக்கு வருமானம் பெருசு இல்லைம்மா, தன்மானம் தான் பெருசு. ஆனால் என் பொண்டாட்டிக்கு அவமானம் கூட பெருசு இல்லை, வருமானம் தான் பெருசு. இந்த வயசு வரைக்கும் நீதி, நேர்மை, நியாயம் நான் வாழ்ந்துட்டேன். இதுக்கு மேலே நான் எப்படிம்மா? என்னப்பா நீங்க சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்கீங்க? முடியலம்மா, வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு கேவலப்படுத்திட்டாம்மா. சரி, நீங்க முதல்ல என் கூட வாங்க, கார்ல ஏறுங்க. இல்லைம்மா, நீ போ. அமுதா கூப்பிட்டானா நீங்க இப்படிதான் பதில் சொல்லுவீங்களா? அப்போ நீங்க என்ன யாரும் மாதிரி தானே பாக்குறீங்க? இல்லைம்மா, நீ எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான்மா. அப்போ வாங்க, கார்ல ஏறுங்க. அட வாங்க, கார்ல ஏறுங்க. ஏறுங்க. உங்களை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகல, என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். எங்க போயிருப்பாரு இந்த அப்பா? அம்மா குணம் தான் தெரிஞ்சது தானே. என்னவோ பேசிட்டு போகட்டும்னு காதுல வாங்கிக்காம இருக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு அம்மா மேல கோச்சுக்கிட்டு இப்படி வீட்டை விட்டா போறது? ஆபீஸ் விட்டா வீடு, வீடு விட்டா ஆபீஸ்ன்னு இருப்பாரு. பெருசா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் கிடையாது. இப்ப எங்கன்னு போய் தேடுறது? போன் வேற சுவிட்ச் ஆஃப்னே இருக்கு. ராமானுஜ் அங்கிளுக்கு போன் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை அங்க போனாலும் போயிருப்பாரு. அங்கிள், நான் சத்யமூர்த்தி சாரோட டாக்டர் பேசுறேன். அது அப்பா உங்களை பார்க்க வந்தாரா? ஒண்ணும் இல்ல அங்கிள், எங்க போறேன்னு சொல்லிட்டு போகல. போன் வேற சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரிங்க அங்கிள். சார், ஒரு நிமிஷம். என்னம்மா? அது வந்து எங்க அப்பா ஒரு 52 53 வயசு இருக்கும். மாநேரமா இருப்பாரு. என்ன கலர் சட்டை போட்டிருக்காருன்னு சரியா ஞாபகம் இல்ல. கோச்சிட்டு வந்துட்டாரு. அவரை நீங்க இங்க எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லம்மா, நீங்க சொல்ற அடையாளத்துல நான் யாரையும் பார்க்கலையே. சரி ஏமா, நீ வேற தனியா வந்திருக்க, பொம்பளை பிள்ளையா இருக்க, இருட்டு நேரம் பார்த்து போமா. சார், ஒரு நிமிஷம். என்ன? ஒன்றும் இல்லை சார். நிலை, ரோட்ல போறவனை ஸ்டாப் சொல்லி நிறுத்திட்டு இப்ப ஒன்றும் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்?
வாட் ஆர் யூ ப்ராப்ளம்? டெல் மீ சிஸ்டர், டெல் மீ. எங்க அப்பாவை காணோம். எது? உங்க அப்பனை காணாமா? நானே என் பொண்டாட்டியை காணான்னு தேடிக்கிட்டு இருக்கேன். உன் அப்பனை தேடுறியா? பே பே. அப்பா ஒருவேளை அவசரப்பட்டு ரயில் முன்னாடி விழுந்து ஏதாவது. ச்சே, அப்பா அந்த அளவுக்கு கூட இல்ல. சிவா, எதுக்கு இந்த மாதிரி ஆள்கிட்ட எல்லாம் பழகிட்டு இருக்கீங்க? இவ்வளவு ஒரு மனுஷன் இவன் கூட பேசிட்டு இருக்கீங்க? அமுதா, இவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வசந்த். பெஸ்ட் ஃப்ரெண்டா? பெஸ்ட் ஃப்ரெண்ட்? லேடிஸ் கிட்ட எப்படி நடந்துக்கணும்ங்கற பேசிக் நாகரிகம் கூட தெரியாத ஆளு. இவனோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் முதல்ல நீங்க கட் பண்ணுங்க. அமுதா, ஏய் அமுதா. ஏய், என்னடா இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டு போறா? விடுறா, இதெல்லாம் ஒரு மேட்டரா? ஏண்டா, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? எனக்கு அவளுக்கு ஏற்கனவே சண்டை. அவன் என்னை கை நீட்டி அடிச்சிட்டா. அவனும் அது பெருசா எடுத்துக்கல. இன்னும் அவ அதை மறக்கல போல இருக்கு. அதான் கத்திட்டு போறா. ஒரு ஆம்பளைய கை நீட்டி அடிச்சால அவ? எல்லா பொண்ணுங்களும் உன்னை கை நீட்டி அடிக்கிறது கிடையாது. கொழுப்பு எடுத்ததுங்க, திமிர் எடுத்ததுங்க தான் இந்த மாதிரி தெரியும். அன்னைக்கு அக்காவை கை நீட்டி அடிச்சிருக்கா. இப்போ என்னன்னா ஆம்பளை கூட பார்க்காம வசந்தி அடிச்சிருக்கா. அப்பா, வீடு வந்துருச்சு, வாங்க. வாங்க. மா, என்னம்மா அது உங்க வீட்டு கூட்டிட்டு வந்திருக்க? என்னப்பா நீங்க என் வீடு உங்க வீடுன்னு பிரிச்சு பிரிச்சு பேசுறீங்க? எல்லாம் நம்ம வீடுதான். வாங்க வாங்கப்பா. வாங்கப்பா. மா, உட்காருங்க. விபரீதத்துக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. ஏதாவது கெட்ட எண்ணத்தோட தான் இங்க கூட்டிட்டு வந்திருப்பா. என்னன்னு தான் எனக்கு புரியல. வணக்கம். வணக்கம்மா. என்ன இந்த நேரத்துல திடீர்னு? ஏமா, அவர் என்ன விருந்தாளியா? நேரம் காலம் பார்த்து வரதுக்கு நான் தான் வழியில பார்த்தேன். வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டிட்டு வந்தேன். வழியில பாத்தியா? உங்கள்கிட்ட சொல்றதுக்கு என்னங்க, வீட்டில் ஒரு சின்ன சண்டை. தங்கம் கொஞ்சம் தப்பா பேசிட்டா. மனஸ்தாங்கலை வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். வெளியில என்னை பார்த்த ரஞ்சனி என்னை சமாதானப்படுத்தி இங்கே கூட்டிட்டு வந்துருச்சு. வீட்டுல சண்டைன்னு இங்க வந்துட்டீங்களே. ராத்திரி பூரா உங்களை காணும்னு உங்க சம்சாரம் பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப தவிச்சு போயிடுவாங்களே. பாவம், எங்கெங்கெல்லாம் தேடுறாங்களோ தெரியலையே. அதாம்மா எனக்கும் கவலையா இருக்கு. தங்கத்தை விடுங்க, நான் எப்படியும் வீடு திரும்பி வந்துடுவேன். அவள் தைரியமா இருப்பா. அமுதாவையும் நர்மதாவையும் நினைச்சாதான் பாவமா இருக்கு. என்னை காணாமன்னு ரொம்ப துடிச்சு போயிடுவாங்க. அதுக்கு தாங்க சொல்றேன். நான் வேணா உங்க வீட்டுக்கு ஒரு ஃபோன் போட்டு சொல்லிடுறேன். மா,
இல்லம்மா, இவரே பாவம் மனசு வேதனையில இருக்காரு. இன்னைக்கு ராத்திரி முழுக்க இவர் வீட்டுக்கு போகாம இருந்தாதான் இவரை எவ்வளவு காயப்படுத்திருக்கோன்னு அவங்களுக்கு புரியும். இவர் இல்லாத போதான் இவரோட அருமை என்னன்னு தெரியும். நான் சொல்றது சரிதானப்பா? அத விட்டுட்டு இப்பவே போன் பண்ணி அவர் இங்கதான் இருக்காருன்னு சொன்னா புஸ்ஸுன்னு போயிடாதா? அப்பா நீங்க வாங்கப்பா சாப்பிடலாம். நீ சாப்பாடு எடுத்து வைமா. வாங்கப்பா. என்னம்மா நின்னுட்டு இருக்க? போமா. என்ன குட்டி கலாட்டம் பண்றதுக்கு இவரை கூட்டிட்டு வந்திருக்காளோ? நல்ல வேளை இவர் இங்க வந்திருக்கும் போது இவளோட அப்பா வீட்டுல இல்ல. வீட்டுல இருந்திருந்தா எவன்டா அவன்? காருக்கு முன்னாடி காலையிலே போதையில வந்து விழுற. யாரா நீ? சுருளி, என்ன பயந்துட்டியா? எனக்கு ஆயுசு கெட்டி, அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டேன். என்ன குடிச்சிருக்கியா? நான் குடிக்காக கட்டிதான் நீங்க ஆச்சரியப்படணும். நான் தண்ணியில கிடக்கிற மீன் மாதிரி எப்ப பாரு அப்படி நீஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு கட்டிங் இருக்குது, போடுறீங்களா? நீங்க போட மாட்டீங்க. ஏன்னா நீங்க ஃபாரினு, நான் லோக்கல். என்ன இருந்தாலும் போதை ஒண்ணுதான். அது பிளைட்டு மெதுவா அப்படி டேக்கப் ஆகும். இது ராக்கெட்டு அப்படியே போகும். இத சொல்றதுக்கு தான் கார்ல குறுக்க வந்து விழுந்தியா? இல்ல இல்ல, ஒரு முக்கியமான மேட்ரு. அது ஒரு சீக்ரெட். அதான் தனியா உங்ககிட்ட பேசணும். என்னையா ரகசியம் சொல்லிட்டு இவ்வளவு சத்தமா சொல்ற? அது எனக்கும் கேட்கணும்ல. சரி, நீ போதையில இருக்க, புறப்படு, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். இல்ல இல்ல, பேசுறதுக்காக தான் இப்ப இத போட்டிருக்கேன். இப்ப நான் இத பேசினாதான் அப்படியே ஸ்டடியா இருப்பேன். சுருளி, நான் சொல்றத கேளு. இப்ப பேச வேணாம், முதல்ல நீ வீட்டுக்கு போ. வீடாது, சுடுகாடு. எங்க அம்மா சூனியக்காரி. அவ இருக்கிற வரைக்கும் நான் அந்த வீட்டு பக்கமே போக மாட்டேன். சுருளி அவங்க அம்மாவே திட்டுறானே, இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு போல இருக்கு. என்னன்னு பேசி பார்ப்போம். என்ன யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சுருளி, நீ சொல்லு. அந்த வேங்கடத்தை ஏதோ ரகசியத்தை சொல்லி உங்களை மிரட்டுறா. எதுக்குமே பயப்படாத நீங்க. யானை அங்குஸ்த கண்டா பயப்படுற மாதிரி அவ கேட்கிறப்பெல்லாம் கேட்கிற பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க. இப்ப என்ன அந்த ரகசியம் என்னன்னு நீயும் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன மிரட்டி பணம் பறிக்கலாம்னு நினைக்கிறியா? ஐயோ, நான் சொல்ல வந்த விஷயமே வேற. அந்த கிழவி என்ன கை நீட்டி அடிச்சிட்டா. ஒரு வேலைக்காரனுக்கு இருக்க மரியாதை கூட அந்த வீட்டுல எனக்கு இல்லை. மகனா வச்சு பார்க்காவிட்ட பரவாயில்ல, ஒரு மனுஷனா கூட பார்க்க மாட்டேன்றாள. அவளை பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்குது. இனிமே அவ உயிரோடவே இருக்கக்கூடாது. வேங்கடத்தால் கதை முடிந்தால் மட்டும் ராஜரத்தினம் நிம்மதி அடைவாரா?